Hi friends, welcome to my Salvakhabeer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான கேரட் கப்கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்பவும் ஒரு ரெசிபி வந்து புதுசா ட்ரை பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு 10 ரெசிபி ட்ரை பண்றோம் அப்படினா ஒரு 2 ரெசிபியாவது வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ அது வந்து சுத்தமா அப்லோட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சில ரெசிபிஸ் கூட இருக்கும். பட் இந்த கேக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெசிபி வந்து செம்ம சூப்பர். ஆனா சின்ன ஒரு ஃபால்ட் பண்ணனால கேக் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஃப்ளாப் என்ன விஷயம் அப்படிங்கிறதும் இந்த ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான கேரட் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப் அளவு ப்ரௌன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 1/2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு வந்துட்டு இந்த நட்மேக் சொல்லுவாங்க இல்லையா, ஜாதிக்காய், அது வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரிப்பி வந்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவு மைதா வந்து நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பொடி, இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம சீவ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது ஒரு ஓரமாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 100 கிராம் அளவு பட்டர் நான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து எடுத்துருங்க. அதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அன்சால்டட் ஆர் சால்டட் எந்த பட்டர் கையில் இருக்கோ அது வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா ப்ரௌன் சுகர், அப்புறம் ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பேட்சாக ஆட் பண்ணி பீட்டர் வச்சு நல்லா வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளஃபி ஆகட்டும். இப்போது நம்ம அரைச்செடுத்த சுகர் எல்லாம் போட்டு நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம முட்டை சேர்த்த போகிறோம். ஒரு முட்டையாக வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 முட்டை நம்ம சேர்த்த போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா அடுத்த ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா பீட்டர் வச்சு நம்ம அடிச்சிடலாம். கடைசியாக இன்னொரு முட்டையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து பீட்டரை வச்சு அடித்து எடுத்துடலாம். முட்டை ஆட் பண்ணி நல்லா பீட்டர் வச்சு அடித்த அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சோம்ல கேக் ஃப்ளோர், அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் பைண்ட் பண்ணி எடுங்க. இதுக்கப்புறம் நம்ம பீட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். விஸ்க் வச்சே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 பேட்சாக வந்து இந்த ஃப்ளோரை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லாஸ்ட் பேட்ச் ஃப்ளோரும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவு கேரட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரே ஒரு கேரட் தான் நான் துருவி எடுத்திருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக நட்ஸ், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 டேட்ஸு, அப்புறம் கொஞ்சம் செர்ரி, அப்புறம் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டமான நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம போடுற இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அடியில் போய் ஸ்டே ஆயிரும் இல்லாட்டி கேக்கில். அதுக்காக இந்த மாதிரி போட்டோன்னா அது கூட வந்து மிக்ஸ் ஆகி நல்லா மேலேயே வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த கேரட்டும் நட்ஸ் எல்லாம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக கேரட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில். இப்போது எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்மளோட கப்கேக்ஸ் மோல்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பட்டர் போட்டு மோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கரண்டியில் எடுத்து பேட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தான் வந்து தப்பு பண்ணேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா நிறைய வந்துட்டு பேட்டர் வந்து நிறச்சிட்டேன். அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது நல்லா பொங்கி வரும்போது வெளியிலலாம் வந்துருச்சு. பேட்டர் ஃபுல்லாக வெளியில் வந்து கேக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகு இல்லாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி மேலே ஓரளவுக்கு நீட்டாக ஒரு ஷேப் வராமல் ஆயிடுச்சு. அதனால் எப்போவுமே கப் கேக்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணாதீங்க. ஒரு முக்கால்வாசி அதுக்கும் கீழே வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அழகான கப் கேக்ஸ் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம ரெசிப்பியில் வந்து ஃப்ளாப் ஆக காரணம். ஸோ பேட்டர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நான் நிறைய வந்து கப் கேக் மோல்ஸில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து இதில் வந்து கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டு விட்றேன். பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அது பேக்காகி வரும்போது. அதுக்காக மேலே கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு விட்றேன். இப்போ ஓவன் வந்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 180 டிகிரியில் இதை ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா நிறைய பொங்கல்னால வெளியிலலாம் வந்துருச்சு அப்படின்னு. இதுதான் வந்து அந்த நம்மளோட ஃப்ளாப்பு. ஃபுல்லாக நிறைய பேட்டர் வந்துட்டு வெளியில் வந்துருச்சு. ஃபுல்லாக பேக்காகி வந்த அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒட்டி வந்துருச்சு. அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின அப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி காட்டுறேன். கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா மாய்ஸ்டாக, நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த வெளியிலலாம் வந்து நிறைய பேட்டர் போயிடுச்சு. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அந்த மேலே ஒரு ஷேப் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கப் கேக் மோல்ட்ஸில் நிறைய பேட்டர் வந்து ஊற்றாதீங்க, கம்மியாக பேட்டர் வச்சு பேக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு கப் கேக்ஸ் இது கேரட் கப் கேக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறது கமெண்ட் செக்ஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.